உதயநிதி என்ன சொல்றாருன்னா, அதிமுகவை வந்து பாஜக சுக்குநூறா உடைச்சிருச்சு அப்படின்னு நேற்று ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. அதிமுக இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கலாம், மதிப்புக்குரிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், எங்களது தோழமை கட்சியினுடைய தலைவர் போகக்கூடிய இடங்களெல்லாம் இன்றைக்கி மக்கள் வெள்ளமாக வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தை கொடுக்குறாங்க, ஆதரவு தர்றாங்க. அவங்களுக்கு ஒரு பொறாமையிலே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது அவங்களுடைய எண்ணத்தை அவங்க சொல்கிறாங்களே தவிர அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி உடைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் தான் இன்றைக்கு அவர்களை தலைவர்களாக ஏற்றிருக்கிறோம். மத்திய உள்துறை அமைச்சரும் நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாங்க. எந்த துணிச்சலை சந்திக்கிறாங்க? இது சந்திக்கிறது துணிச்சல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. யாராவது வந்து அதாவது இல்லை இப்போ என்னென்னா அவங்க போயிருக்கலாம், சந்திச்சிருக்கலாம். இதில் வந்து என்னென்னா வந்து அதிமுகவிற்கு நீக்கப்பட்ட திரு செங்கோட்டையன் அவர்களை உள்துறை அமைச்சர் சந்தித்ததாக அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு இது வந்து முழுமையான எனக்குடைய அதில் கருத்து எனக்கு தெரியாது. பாஜக அறுவை சிகிச்சையில் வந்து அதிமுக வந்து ஐசியூவில் இருக்குது அப்படின்னு விமர்சனம் வச்சுருக்காங்க. யார்? உதயநிதி. 2026 பிறகு யார் ஐசியூக்கு போகிறாங்கிறது தெரியும். சார், ஓபிஎஸும் டிடிவியும் ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட எண் வந்து நயினார் நாகேந்திரன்ட்ட இருக்குது, அவர் எப்போ வேணால் எங்களை தொடர்பு கொண்டு பேசலாம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஓபிஎஸ் வந்து கூட்டணிக்கு எந்த நிபந்தனையும் விதிக்கலை. ஆனால் டிடிவி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை சிஎம் கேண்டிடேட்லேருந்து இது பண்ணுங்க, அப்போ நாங்கள் கூட்டணி வர தயார்ன்ற ரீதியில். இல்லை, அது அவருடைய சொந்த கருத்து, அதுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா நான் எந்த நேரமும் நான் அழைத்து பேசுவேன். இப்போ கூட நான் அழைத்து பேச தயாராக இருக்கேன். எனக்கு எல்லாம் யாருமே எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. திரு டிடிவி சார் மேலேயும் எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடு எப்பொழுதும் கிடையாது, இனிமேலும் கிடையாது. நான் தயாராக தான் இருக்கிறேன். கண்டிப்பாக அண்ணன் ஓபிஎஸ் நான் கண்டிப்பாக நான் பேசுவேன். பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். அதிமுக உட்கட்சி விவகாரம் சார், இது வந்து செங்கோட்டையன் நீக்கினது உட்கட்சி விவகாரம். அப்படி இருக்கும்போது அமித்ஷா வந்து செங்கோட்டையனை வந்து பார்க்குறாங்க. இது உங்கள் கூட்டணிக்குள்ள எடப்பாடி இல்லை, இதனால் எங்களுக்கு கூட்டணிக்குள்ள எந்த விதமான இடர்பாடும் கிடையாது. இப்போ வந்து உள்துறை அமைச்சர் இங்கே வந்து அவங்கள சந்திச்சாதான் பார்க்கணும். அது அவங்க போய் பார்த்து தான் அவங்க சொல்கிறாங்க. பட் என்னுடைய தகவல் முழுமையாக தெரிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பள்ளிகளுக்கு வந்து விடுமுறை விட்டு உங்களுடன் ஸ்டாலின் முதல்வர் முகாம் நடந்திருக்கு. அண்ணாமலை கூட புஷ் பண்ணியிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு கண்டிக்க தகுந்த செயல். அதான் எல்லாருக்கும் கல்வி அறிவை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க கல்வி அறிவு கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தையே லீவ் விட்டு பெரிய ஆட்சி விழாவெல்லாம் எடுத்து அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே பெரிய விளம்பரம்லாம் பண்ணியிருக்கு. இதில் தான் அந்த ஆட்சி வேண்டான்னு நாங்கள் நினைக்கிறோம். சார், அண்ணாமலை நேற்று வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்க கிட்டத்தட்ட 40% ஓட்டோடு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவங்கள எதிர்கொள்வது கடினமான விஷயம் அப்படின்னு நேற்று ஒரு கருத்தரங்கத்தில் பேசியிருக்கிறாரு. இது அப்படி அதுதான் உண்மையான நிலையா? திமுக ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது உதயநிதியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். அதை நீங்கள் திருச்சி பேசுகிறீங்க. திமுக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லவே இல்லை. திமுக ஸ்ட்ராங்காக இருக்கிறதாக அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோதான். விஜய் சனிக்கிழமை தோறும் பிரச்சாரம் பண்ணுறாரு. சனிக்கிழமை தோறும் பிரச்சாரம் பண்ணுற வாரத்துக்கு ஒரு நாள். சனிக்கிழமையை பற்றி உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம். இல்லை, ஒரு நிமிஷம். நல்ல கேள்வி. இல்லை, ஒரு நிமிஷம் தம்பி, நல்ல கேள்வி கேட்குறாரு. மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகிறாரான்னு சொல்லி தனியார் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதில் இந்த ஜூனியர் உடனில் தானே, ஜூனியர் உடனில் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, நயினார் நாகேந்திரன் பதவி விலகுவாரான்னு. எனக்கு பதவி விலக வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? ஒரு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் பாரத பிரைம் மினிஸ்டரும் மாண்பு உள்துறை அமைச்சரும் அகில இந்திய நட்டாஜி அவர்களும் என் மீது அளவற்ற அன்பும் பாசம் வைத்திருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து பேசும்போது கூட நயினார் நாகேந்திரன் மீது இவ்வளவு பாசம் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் என்னுடைய வீட்டுக்கே வந்து எல்லாம் நலம் விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இவ்வளோ தூரம் இருக்கும்போது நான் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று, எங்களுக்கு அதிமுகவுடைய தலைவர் பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதுதான். அங்கே பிளவு என்பது கிடையாது. சார், இப்போ நேற்று தான் இல்லை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க,
எந்த நேரம் நான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் பேசுவோம். அதுலேருந்து உங்களுக்கு தெரியலையா? இதுலையே நீங்கள் பிளவுபடுத்த நினைக்கிறீங்க? அவங்க சொல்ற டிமாண்டு உங்களுக்கு வச்சிருக்காங்க, நீங்க அந்த டிமாண்டை எப்படி கொண்டு போவீங்க? நீங்க அதாவது என்னென்னா, ஏற்க முடிஞ்ச டிமாண்டுகளை ஏற்கலாம். இன்னும் 8 மாதம் தேர்தலுக்கு இருக்குது, அது பிறகு பார்த்துக்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.